ஹலோ நண்பர்களே வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க. அதுதான் நம்ம தாரக மந்திரம். என்னோட சேனலான வாய்ஸ் அண்ட் சாய்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சினிமா டைரக்டர்கள் ஒவ்வொரு டைரக்டர் தன்னோட படத்தில் ஒரு டச்சிங்கான சீன் வச்சுருப்பாங்க. அது உண்மையிலே நம்மளாம் யோசிக்க முடியும். அந்த மாதிரி க்ரியேட்டிவாக யோசித்து டச்சிங்காக வைப்பாங்க. ஒரு சீன்னால் நச்சுன்னு வைப்பாங்க. நம்ம சொல்லும் இல்லையா, ஒரு வாசகமானாலும் திருவாசகம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லேயும் நச்சுன்னு வைப்பாங்க. அந்த சீன்லேயே டைரக்டரை பற்றி அந்த டைரக்டரோட தாட்ஸே நமக்கு தெரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் நினைக்கிறேன், அயோத்தியா அப்படின்னு ஒரு படம். நம்ம டைரக்டர் சசிகுமார் நடிச்சிருப்பார். அருமையான படம். வடக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேசம் கூட வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசம், பீகார்லேருந்து ஒரு ஃபேமிலி நம்ம ராமேஸ்வரத்துக்கு வருவாங்க. ராமேஸ்வரத்தில் போய் புண்ணிய தீர்த்தம் ஆடலான்ட்டு. அப்போ வரும்போது அவரோட ஒய்ஃப் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. அந்த இறந்த பாடியை அவர் மறுபடியும் அவங்க ஊருக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு படுற கஷ்டத்தை பற்றி எடுத்தது தான் அந்த படம். பை ஆக்சிடெண்ட்டாக நம்ம சசிகுமார் அதில் அவங்களோட ஜாயின் பண்ணிடுவார். ஜாயின் பண்ணி அவங்கள அனுப்புறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வார். அன்னைக்கு தீபாவளி சமயத்தில் இந்த படத்தை எடுத்துருப்பாங்க. அதாவது தீபாவளி ஒட்டி அந்த சம்பவம் நடக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பெர்மிஷனை வாங்கி ஃப்ளைட் டிக்கெட் ஏற்றுறதுக்கு ஃப்ளைட்டுக்கு போட காசு இல்லாமல் ஒரு நண்பர்கிட்ட சொல்லி நண்பர் தன்னோட பைக்கை விற்று டிக்கெட் போட்டுவிட்டு கடைசியில் பார்த்தா ஃப்ளைட்டில் உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் யாருமே இடம் கொடுக்காம கடைசியில் ஒரு பெரியவங்க, அதாவது வயதானவர்கள், ஒரு அம்மாவும் அப்பாவும் எங்கள் இடத்த நாங்கள் தரேன்னு சொல்லி கொடுத்து அவர் கடைசியில் ஃப்ளைட்டில் ஏற போகும்போது கேட்பார், உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு. அப்போ சசிகுமார் ஒரு வார்த்தை சொல்ல வருவாங்க, அப்துல் அப்படின்ட்டு. அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கே உண்டான அந்த கலாச்சாரம்னு அதுதான். நமக்கு நம்மளில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவங்க எந்த வேறுபாடும் கிடையாது. எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறத அந்த படத்தில் வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. பார்க்குறவங்க கண்ணில் தண்ணி வரலன்னா அவங்கள மனுஷங்களே கிடையாது. அந்த மாதிரி படத்தை ஒரு டைரக்டர் அருமையான டச் கொடுத்துருப்பார். அதுதான் ரொம்ப ஏதாவது படத்தை கொண்டு போயிட்டுருப்பாங்க. கடைசியில் அந்த ஃபைனல் அந்த ஒரு வார்த்தையில் அந்த படத்தையே முடிச்சிருவார். படத்துக்கு அயோத்தின்னு பேரை வச்சு சூப்பராக கொண்டு போயிருப்பார். எல்லாருமே யூடியூப்பில் படம் இருக்குது பாருங்கள். நிச்சயமாக அந்த மாதிரி படத்தில் நம்ம பார்க்கணும், கொண்டாடணும். மதவெறியை நீங்கள் தயவு செஞ்சு மனசுக்குள்ளே என்றைக்குமே வைக்காதீங்க. நமக்கு மனுஷங்க தான் தேவை, மதமே தேவையில்லை. மதம் யாருக்கு பிடிக்கும்? யானைக்கு தான் பிடிக்கணும். மனுஷனுக்கு மதமே பிடிக்கக்கூடாது. நமக்கு பிடிக்க வேண்டியதெல்லாம் மனிதாபிமானம், மனிதம், அன்பு, அதுதான் பிடிக்கணும். சரிங்களா? பார்க்கலன்னா யாராவது அந்த படத்தை தயவு செஞ்சு யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.